தெரியாம தான் கேக்கேன். நீ இந்த கோயிலுக்கு தான் வரேன்னு சொல்லி தனமா கிட்ட ஏதாவது சொன்னியா? இல்ல. அப்படி இருக்கும்போது தனமா எப்படி அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு கரெக்டா இந்த கோயிலுக்கு வருவாங்க? இப்ப ஒரு நல்ல நாள் அதுவுமா நீங்க 2 பேரும் நேருக்கு நேர் பாத்துக்கணும். உங்க 2 பேரு குடும்பமும் சந்திச்சுக்கிடணும்னு என்னடா இருக்கு சொல்லு. அப்ப சென்னையில வேற கோயிலே இல்லையா? 1000 கோயில் இருக்குடே. ஆனா அந்த கோயில்லாம் விட்டுட்டு தனமா கரெக்டா இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னா அப்போ உங்க 2 பேருக்குள்ள ஒரு வேவ் இருக்க போய் தான். ஏற்கனவே அவங்க கிட்ட இனி நான் உங்க வழிக்கே வரமாட்டேன், உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் இப்ப யதார்த்தமா கோயிலுக்கு வந்திருக்கோமே, இதை வச்சு அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல என்னடா யோசிக்க வேண்டி இருக்கு? அவன் என்ன அவங்க இங்க வருவாங்கன்னு தெரிஞ்சா பிளான் போட்டு வந்தோம்? இல்ல ஏதோ யதார்த்தமா வந்தோம். அதுவும் நாம தான் இங்க முதல்ல வந்தோம். நீ பேசாம இரு. வேவ்ல இருந்து இருக்குன்னு நான் சொல்றேன். ஏம்மா, உங்களுக்கு ஒரு பையனும் பொண்ணும் தானே? ஆமா, எல்லாருக்கும் மூத்த ஒருத்தி இருந்தா, அவளும் மாப்பிள்ளையும் தான் ஆக்சிடென்ட்ல. தெரியும். நிலாவோட அப்பா அம்மா தானே? ஆமா, அவளுக்கு அப்புறம் கதிருக்கு அப்புறம் பூரணி தான். ஓ ஆமா. பொண்ணுக்கு இன்னும் கல்யாண ஏற்பாடுலாம் எதுவும் பண்ணலையா? பாத்துக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் பண்ணணும். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கதிர் தம்பிக்குங்களா? ஆமா, எப்ப கேட்டாலும் அவன் முத தங்கச்சிக்கு முடியட்டும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றான். அப்படி சொல்லி அவன் வயசும் போயிட்டே இருக்கு. அப்ப தம்பிக்கு இன்னும் பொண்ணு பார்க்கவே ஆரம்பிக்கலையா? கதிருக்கு சொந்தத்திலேயே ஒரு பொண்ணு இருக்கு. ஆனா அவன் தான் வேணான்னு தள்ளி போட்டுட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் அவன் மனசு மாறணும்னு தான் நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சீக்கிரமே கதிர் தம்பியோட மனசு மாறும். கல்யாணத்துக்கு அவர் சரின்னு சொல்வார். அண்ணி, கதிரண்ணன் போட்டிருக்க ஷர்ட் சூப்பரா இருக்குல்ல? செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு.